வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியான 4th ஃப்ளோர் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல ஆரி தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு பக்கவான ஆர்ஆர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். நம்ம ஆரியை பொறுத்த வரைக்கும் மும்பைல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி அனுன்னு ஒருத்தங்களை லவ் பண்ணியிருப்பாரு. அந்த அணுக்கு ஏதோ பிரச்சனை போல, நீ இந்த இடத்துக்கு கிளம்பி வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாங்க. ஹீரோவா உங்களுக்கு உதவுறதுக்காக ஊருக்கு கிளம்பி வந்துடுறாரு. ஆனா அவங்கள பார்க்கவே முடியல. அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம்னு நினைச்சாலும் கான்டாக்ட் பண்ண முடியல. அதே மாதிரி ஹீரோ வந்த இடத்துல அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவருமே விசாரணை பண்றாரு. கடைசியில என்ன நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராயல் டவுன் அப்படின்ற ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 6-7 பசங்க சேர்ந்த மாதிரி வந்திருக்காங்க. இவங்க ஆர்ஆர் ஷார்ட் பிலிம் எடுக்க போறாங்க போல. அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க வாசுன்றவர் தான் இன்சார்ஜா இருப்பாரு. அந்த இன்சார்ஜை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஒரு நாளைக்கு 2500 ரூபாய் 15000 ரூபாய் எடுங்கன்ற மாதிரி அவருமே காசெல்லாம் வாங்கிடுறாரு. இந்த வாசு என்ன சொல்றாருன்னா, வெளியே எவ்வளவு நாளும் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி 3 ஃப்ளோர் வரைக்கும் எங்கனாலும் போய்க்கோங்க, தேவையில்லாம அந்த 4th ஃப்ளோர் பக்கம்லாம் போக கூடாதுன்னு சொல்றாரு. நாங்க ஏன் அங்கெல்லாம் போக போறோம், அங்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இதை தாண்டி ஐடி கம்பெனில ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்காக வர போறாரு. அவர் ஒரு ரூமை புக் பண்ணி வச்சிருக்காரு போல. சோ அவருக்கான கீயை தந்துருன்னு இவர் வாட்ச்மேன் கிட்ட தராரு. இவர் 3rd ஃப்ளோர் கீயை தான் தராரு. ஆனா தெரியாத்தனமா கீ கீழே சிந்தினதுல 4th ஃப்ளோர்ல இருக்க ஒரு கீ போயிருது. வாட்ச்மேனும் அதை சரியா கவனிச்சிருக்க மாட்டாரு. இப்ப வாசுவும் பார்த்துக்கோன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இப்ப தீரன் அப்படின்ற படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் மும்பைல தான் இருக்காரு போல. அப்பதான் அனுன்னு ஒருத்தங்க கிட்ட இருந்து கால் வருது. இந்த காலை பார்த்தோன்னு இவருமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏன்னா ரொம்ப வருஷமா பேசாம இருந்தவங்க திடீர்னு கால் பண்ணிருக்காங்க. என்ன விஷயம்னு கேட்கும் போது, எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது, நீ கிளம்பி இந்த ஏரியாவுக்கு வர முடியுமா, தயவு செஞ்சு எனக்காக வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருமே சென்னைக்கு டிரான்ஸ்பர் வாங்கி போயிடலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா இவருக்கு இந்த அணுவை ரொம்ப பிடிக்கும். ஒரு டைம் பயங்கரமா லவ்லாம் பண்ணியிருப்பாரு. ஏதோ உதவின்னு கேட்கறாங்களே போலான்றவர் இவரும் டிரான்ஸ்பர் வாங்கிடுறாரு. இவரோட கம்பெனில இவருக்காக ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த இடத்த தான் இவருக்காக பிடிச்சிருக்காங்க போல. இப்ப இவருமே நைட்டு நேரம் தான் அந்த பகுதிக்கு வராரு. பக்கத்துலயே ஒரு சுடுகாடு வேற இருக்கு. என்ன இடமே இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவரும் வாட்ச்மேன் கிட்ட எந்த ரூம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அந்த சாவிலேயே என்ன ஃப்ளோர் என்ன ரூம்ன்றதெல்லாம் தெளிவா போட்டுருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவருமே இவர் சொன்ன இடத்துல இருந்து சாவியை எடுக்கிறாரு. 4th ஃப்ளோர்ன்ற சாவி மாறிடுச்சுல்ல. இப்ப இவருமே 4th ஃப்ளோருக்கு போலான்னு வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு பெரியவரை பாக்குறாரு. எது 4th ஃப்ளோருக்கு வந்திருக்கீங்களான்ற மாதிரி அந்த பெரியவர் கொஞ்சம் ஆச்சரியப்படுறாரு. அந்த பெரியவர் 4th ஃப்ளோர் தான் போல, நான் இந்த இடத்துல தான் தங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட வீட்டுக்குள்ள கிளம்பிடுறாரு. இப்ப தீரனோ இவருக்காக ஒரு வீடை புக் பண்ணிருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வீடு பல வருஷமா யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கு. நம்ம தான் கிளீன் பண்ணிக்கணும் போல அப்படின்ற மாதிரி இவருமே கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இங்க கிளம்பி வந்ததே அணுவை பாக்குறதுக்காக தானே. அணுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாரு. ஆனா அவங்களுக்கு கால் போகவே மாட்டேங்குது. என்ன இந்த ஏரியாக்கே கிளம்பி வர சொன்னா கால் பண்ணா எடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. இதே இடத்துல ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் 3rd ஃப்ளோர்ல இருப்பாங்க. இப்ப அவங்க மாடியில இருந்து வேடிக்கை பார்க்கும் போது இவர் வாக்கிங்க்கு போறது இவங்களுக்கு தெரியுது. சோ இவர்கிட்ட பேசி அறிமுகமானா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் ஜாகிங்லாம் ஓடிட்டு இருக்கும் போது ஸ்வேதாவும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வேதா இவங்கள பத்தி சொல்லிட்டு இவரை பத்தி கேக்குறாங்க. இவர் பெருசா பதிலே சொல்ல மாட்டாரு. இவர் பாட்டுக்கு ஜாகிங் பண்ணிட்டு இங்க இருந்து ஓடிடுறாரு. என்ன இவ்வளவு திமிரு காட்டுறான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவர் வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கால் தடுக்கிற மாதிரி இருக்கு. ஷூ லேஸ் தான் கலண்டுருச்சு போல அப்படின்ற மாதிரி இவருமே அந்த இடத்துல ஷூ லேஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல ஏதோ வித்தியாசமா ஒரு ஃபீல் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன ஃபீல் அப்படின்றது தெரியாம இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவர் அபார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது ஒரு ஜன்னல்ல இருந்து மட்டும் நிறைய குப்பையை போட்டுக்கிறது தெரிய வருது. அந்த குப்பை எல்லாத்துலயும் டேட் முடிஞ்சிருக்கு. அதாவது வந்து டேட் முடிஞ்சதை யாரோ சாப்பிட்டு போடுறாங்க அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. என்ன இவ்வளவு குப்பையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. நைட்டு ஒரு பெரியவர் அறிமுகமானாரு பாத்தீங்களா, அவர் அபார்ட்மெண்ட்ல இருக்க மத்தவங்கள ஹீரோக்கு அறிமுக பத்தி வச்சிட்டு இருக்காரு. ஹீரோவும் ஜெனரலா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுல நிறைய பேரோட பசங்க வெளிநாட்டுல இருக்காங்க போல, எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சோகமா பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, நானும் உங்களுக்கு பையன் மாதிரி தான், எதுனாலும் என்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி இவரும் ஜாலியா பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவர் கவனிச்சாரு பாத்தீங்களா, அதை பத்தி சொல்லிட்டாரு. நிறைய கவர்லாம் விழுந்து கிடக்குது. அதுவும் இல்லாம எக்ஸ்பீரியான சிப்ஸா இருக்கு, என்ன ஏதுன்ற மாதிரி கேட்கிறாரு. இதை பத்தி
பத்தி உங்களுக்கு பெருசா எதுவும் தெரியல போல, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரின்ற மாதிரி இவருமே ரெடி ஆவறதுக்காக இவரோட பிளாட்டுக்கு வந்துடுறாரு. அப்ப வேற ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்வேதாவோட பிளாட்டுக்குள்ள வந்துடுறான். ஸ்வேதா கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை பண்ற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இவர் வேலைக்காக கிளம்பி வரும்போது சவுண்ட் கேட்கறது இவருக்கு தெரியுது. இவர் கதவு கிட்ட வரும்போது அவன் கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாரு. உடனே கோவமா உள்ள வந்து தடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஓஹோ, இவனை தான் புதுசா புடிச்சிருக்கியான்ற மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் பேசுறான். ஏற்கனவே லவ் பண்ணிருக்காங்கன்றது தெரிய வருது. ஆமாண்டா, என்னதான் லவ் பண்றா அப்படின்ற மாதிரி இவர் இருக்கார்ல, டக்குன்னு ஸ்வேதாக்கு முத்தம் கொடுத்துடுறாரு. ஸ்வேதாக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்டுமே இங்க இருந்து கிளம்பிடுறான். ஸ்வேதாவை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்காரு போல. இப்ப புதுசா இவருமே அந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்காக வந்துடுறாரு. எல்லாருமே அவங்கள பத்தி சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் அனுன்றவங்கள பாக்குறதுக்காக தானே வந்தாரு. கால் பண்ணா அவங்க எடுக்க மாட்டாங்க. அனுக்கும் இவருக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, அவங்கள சிலருக்கு கால் பண்றாரு. அனுவை பத்தி விசாரிக்கிறாரு. அனுக்கும் எங்களுக்கும் கான்டாக்டே இல்ல, அனுவை பத்தி தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இவங்க தான் அனுவா இருப்பாங்க. அனுவும் இவரும் சேர்ந்து வேலை பார்க்கும் போது அனு கிட்ட ஒரு நபர் ப்ரப்போஸ் பண்றாரு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா இவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரியும் சொல்றாங்க. யார் அந்த பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே கேக்குறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, நான் தான் அந்த பாய் ஃப்ரெண்ட்னு சொல்றாரு. இப்ப எல்லாருமே ஹீரோக்கு பக்கத்துல வந்து ஹீரோக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா ஹீரோ பாய் ஃப்ரெண்டாலாம் இருந்திருக்க மாட்டாரு. இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கும் போது ஹெல்ப் பண்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாரு. ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அந்த சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். சரியான நேரத்துல ஹெல்ப் பண்ணீங்க, நன்றின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நானுமே புரிஞ்சுக்கிட்டு தாங்க ஹெல்ப் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கதான் செய்யுது. நீங்க ஏன் லவ் பண்றதை பத்தி யோசிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இப்படி ரெண்டு பேருமே பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் இவங்க லவ் பண்ணாங்க அப்படின்றத ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. முதல்ல அவங்க ஃப்ரெண்டா தான் பழகிருப்பாங்க. ஆனா போக போக இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ரெண்டு பேருமே சேர்ந்து சுத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே சொந்த பந்தம் எதுவுமே கிடையாது. ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் அனாதை மாதிரி தான் இருப்பாங்க. அதனால லிவ்இன்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணி லிவ்இன்ல எல்லாம் வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, பிரிஞ்சிருக்காங்க. இப்ப தீரன் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ இவரை லாக் பண்ணி கவரை போட்ட மாதிரி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காங்க. இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. சட்டுன்னு எந்திரிச்சு பார்க்கும் போது இது கனவுன்னு தெரியுது. திரும்பி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது இவர் தூக்குல தொங்குற மாதிரி கனவு வருது. என்ன திரும்ப திரும்ப கெட்ட கனவா வருது அப்படின்ற மாதிரி இவரும் சட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. இப்ப தண்ணியை குடிச்சிட்டு படுக்கலாம்னு நினைக்கும் போது வெளியே யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக வெளியே வராரு. சட்டுன்னு அந்த பெரியவர் எதிர வந்து இவரை பயம்புத்திடுறாரு. இருமல் வந்துகிட்டே இருக்கு தம்பி, அதுக்கான மருந்து இருக்குமான்ற மாதிரி கேக்குறாரு. இருக்கா பாக்குறன்ற மாதிரி இவரும் தேடி அந்த மருந்து எடுத்து இவர்கிட்ட தந்துடுறாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் வருது. இவர் எடுத்து பேசும்போது அனு தான் பேசுறாங்க. இவர் அனு கிட்ட எங்க இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா அனு இருக்காங்கல்ல, ஒரு முக்கியமான விஷயமா நாளைக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தரை போய் இந்த இடத்துல பாரு, கோர்ட் வாசல்ல போய் பாருன்ற மாதிரி சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கிருஷ்ணமூர்த்தியை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அந்த கிருஷ்ணமூர்த்தியை நமக்கு காட்டுறாங்க. அவர் ஒரு லாயர் கிட்ட ஏதோ ஒரு கேஸை பத்தி ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு இவர் தான் கிருஷ்ணமூர்த்தின்றது தெரியாம அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காரு. தெரியாம மத்தவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. நான் கிருஷ்ணமூர்த்தி இல்லன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ தேடுறது உனக்கு கிடைக்காது, உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்ற மாதிரிலாம் ஒருத்தர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இவர் மென்டலா பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனால தான் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ பெருசா கண்டுக்காம கிருஷ்ணமூர்த்தியை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. கிருஷ்ணமூர்த்தி வேற யாருக்காகவோ வெயிட் பண்றாரு. யாருக்காக வெயிட் பண்றாருன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒருத்தர் கிட்ட நீங்க கிருஷ்ணமூர்த்தியான்னு கேட்டார்ல, அவருக்காக தான் வெயிட் பண்றாரு. இப்ப மீட் பண்றதுக்காக ரெண்டு பேருமே போன்லாம் பேசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வாசுவை காட்டுறாங்க. அதாவது அந்த இடத்துல இன்சார்ஜா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவரை காட்டுறாங்க. அவரு அந்த கிருஷ்ணமூர்த்தியை மீட் பண்றதுக்காக வந்திருக்காருல, அவர் கதையை முடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்றாரு. சட்டுன்னு முகத்தை மறைச்சுக்கிறாரு. கத்தியை வச்சு அவரோட கதையை முடிக்கிறாரு. வண்டி எடுங்கடான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அடுத்ததா கிருஷ்ணமூர்த்தியும் வெட்டுறதுக்கு ட்ரை பண்றாரு. கிருஷ்ணமூர்த்தி அங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. கிளம்பிட்டு இருக்க கிருஷ்ணமூர்த்தி நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா ஆளுங்க அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கல்ல, அதனால கிளம்பி போயிடுறாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினவர் கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. வாசுன்னு ஒருத்தர் கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அவர் விஸ்வம்னு ஒருத்தருக்காக வேலை பார்க்கறாரு போல. அந்த விஸ்வம் கிட்ட நான் அவனோட கதையை முடிச்சிட்டேன், ஆனா கிருஷ்ணமூர்த்தி கதையை முடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேர் கதையை தானே முடிக்க சொன்னேன், ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி இந்த விஸ்வமும் பயங்கரமா அவரை போட்டு திட்டுறாரு. ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக ஒரு 6 பசங்க வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் குளிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அவர் பாத்ரூம்ல இருந்தே கால் பண்றாரு. இவன் எதுக்கு பாத்ரூம்ல இருந்து கால் பண்றான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் நம்பர்ல இருந்து அவருக்கே கால் பண்றாரு. இது எப்படி பாசிபிள்ன்ற மாதிரியும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவர் கதவை தட்டுறாரு. சீக்கிரமா கதவை தரங்கன்னு சொல்றாரு. அவர் பாத்ரூம்ல இருக்காரா இல்ல வெளியே இருக்காரான்னு கன்ஃபியூஸ் ஆகும் போது அவர் வெளியே தான் இருக்காரு.
அப்ப பாத்ரூம்ல ஒன்ன மாதிரியே பேசுறது யாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பயந்துகிட்டே பாத்ரூம் நோக்கி போயிட்டு இருக்காங்க. கட் கட் அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லிட்டாரு. இவங்க ஹாரர் ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக தானே வந்தாங்க, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கூட சேர்ந்து நிறைய பேர் வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. எல்லாருமே பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்வேதா கவனிக்கிறாங்கல்ல. ஹீரோ கிட்ட பேசணும்னு கதவை தட்டுறாங்க. ஹீரோ இவங்க தான் கதவை தட்டுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா கதவை சாத்திடுறாரு. ஆனா குடிச்சிட்டு இருக்க வேற ஒருத்தர் கதவை திறந்துடுறாரு. அதனால ஸ்வேதாவும் உள்ள வந்து ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? முத நாள் பேசுறதுக்கு ட்ரை பண்ணும்போது பேசவே இல்ல. ரெண்டாவது நாள் என்னடானா எனக்கு முத்தமே கொடுத்துட்ட. அந்த முத்தம் கொடுத்ததுக்கு இப்போ வரைக்கும் நீ சாரி கூட கேட்கலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பான மாதிரி அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ கூட சரக்கு அடிக்கிறதுக்காக வந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, பேய் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துடுறாரு. என்னாச்சுன்னு எல்லாருமே கேக்குறாங்க. நான் பேயை பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. சேச்சே அது உன்னோட கற்பனையா இருக்கும்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப சரக்கு காலி ஆயிருது. கார்ல போய் சரக்கு எடுத்துட்டு வான்னு ஹீரோ சொல்லிட்டாரு. தனியா போணுமா அப்படின்ற மாதிரி இவருமே பயந்துகிட்டே லிப்ட் கிட்ட வந்துடுறாரு. லிப்ட்ல போயிடலான்னு பார்த்தா லிப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஐயோ நடந்து வேற போணுமா அப்படின்ற மாதிரி இவர் இன்னும் பயப்படுறாரு. சரி போயிடலான்ற மாதிரி படிக்கட்டுல இறங்குறாரு. படிக்கட்டுல இறங்கினா கிரவுண்ட் ஃப்ளோர் தானே வரணும். ஆனா இந்த இடத்துல மொட்டை மாடி வருது. என்ன கீழே இறங்கினா மேல வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப மேலதான் காரே நின்றுட்டு இருக்கு. சரி கார் இங்கே தானே இருக்கு, நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சரக்கு பாட்டில் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பேய் உருவத்தை பார்த்து இவர் பயந்த மாதிரி ஓடிட்டு இருக்காரு. நீங்க ஒரு சாரி கூட கேட்கலன்னு ஸ்வேதா சொன்னாங்கல்ல, சாரி அன்னைக்கு உங்களை காப்பாத்துறதுக்காக தான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சாரி கேட்டுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப ஆபீஸ்ல எல்லாரையும் வச்சு வேலை எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு ஃப்ரெண்ட் இவருக்கு கால் பண்றாரு. மச்சான் இப்போதைக்கு நீ சென்னையில தானே இருக்க, சென்னையில கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் உன் வீட்டுல வந்து தங்கிக்கலாமான்னு கேட்கும்போது ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப வாசுவ நமக்கு காட்டுறாங்க. கிருஷ்ணமூர்த்தியை பத்தி தான் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த கிருஷ்ணமூர்த்தி நிறைய எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். அவன் உயிரோட இருக்கிறது ஆபத்து, சீக்கிரமா அவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, மாடியில உட்கார்ந்த மாதிரி பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. இவரும் அனுவும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு காரை வாங்கியிருக்காரு. எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. பரவாயில்ல உன் சந்தோஷத்துக்காக தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்வேதாக்கு வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு செக் பண்றதுக்காக மாடி கிட்ட வரும்போது இவர் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. இப்ப இவங்களுமே பக்கத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்வேதா இவங்களோட பிளாஷ்பேக்க சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தன் மிரட்டினா பாத்தீங்களா, அவனை நம்பி லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவன் ரொம்ப டாக்ஸிக்கா மாற ஆரம்பிச்சிருப்பான். அதனால தான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, அனுவை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி அனு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தா ஆபீஸ்ல வந்து விசாரிக்கிறாரு. அவங்க 2 வருஷத்துக்கு மேல வரவே இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு மேல ஆபீஸ்க்கே வரலையா? அப்ப இங்க இருந்து வேற ஏதாவது ஆபீஸ்க்கு போயிருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அப்ப ஏற்கனவே ஊருக்கு வரேன்னு சொன்ன ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நம்பர் மூலியமா நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றேன்ற மாதிரி நம்பர்லாம் வாங்குறாரு. அதே மாதிரி அவளை நினைச்சு நீ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரியும் அட்வைஸ் பண்றாரு. இப்ப ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க வீட்டுக்கு வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஸ்வேதா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. இது ஸ்வேதாவோட சத்தம் தான், மாடியில இருந்து கேக்குது, போலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப எல்லாருமே வேகமா மாடிக்கு வந்து பாக்குறாங்க. ஸ்வேதா தான் மயங்கி விழுந்திருப்பாங்க. என்ன ஏதுன்ற மாதிரி எழுப்புறாங்க. ஆக்சுவலா ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக வந்தவங்க பேய் வேஷம் போட்டதை பார்த்து தான் இவங்க மயங்கி இருப்பாங்க. ஏற்கனவே வீட்டுக்கு வந்த ஒரு ஃப்ரெண்டு பயந்தார்ல, அதுக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்றது அந்த ஃப்ரெண்டுக்கு தெரிய வருது. ஏண்டா நீங்க தான் பயம்புத்துனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஸ்வேதா கிட்டயும் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இவருக்கும் அனுக்கும் என்ன ஆச்சுன்றத சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு திடீர்னு வேலை போயிருக்கோம். கார் வாங்கினாரு பாத்தீங்களா, அதுக்கான இஎம்ஐ கரெக்டா பே பண்ண முடியல. இதுக்கு தான் கார்லாம் வேணான்னு சொன்னேன். இப்ப பாரு இஎம்ஐக்கு என்னோட காசை தான் முழுசா யூஸ் பண்ற. நீ சீக்கிரமா ஒரு வேலைக்கு போலாம்ல, எதுக்கு லேட் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நானுமே ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்படி ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்கியூமெண்ட் வந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த ஆர்கியூமெண்டோட முடிவுல இதுக்கப்புறம் நம்ம சேர்ந்தே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிருப்பாங்க. இப்ப ஹீரோ மட்டும் வீட்டுல தனியா இருக்காரு. வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட்னு செக் பண்றதுக்காக இவருமே வெளியே வந்துட்டு இருக்காரு. உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுதுன்ற மாதிரி ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, அவர் தான் திரும்பி தெரியுறாரு. அவருமே கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. அதை இவர் பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ இவரை மாடியில இருந்து தள்ளி விட்டுறாங்க. சட்டுன்னு ஹீரோ முடிக்கிறாரு. இது எல்லாம் ஹீரோக்கு வந்த கனவா இருக்கும். ஊர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருல, அவர்கிட்ட இந்த கனவு எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. நீ தேவையில்லாம யோசிக்கிறடா, அதனாலதான் இந்த மாதிரிலாம் உனக்கு தோணுது. அனுவோட நம்பர் ஆக்டிவ்லே இல்ல, அனுவோட பேரை வச்சு யாரோ உன்னை பிராங்க் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்ப ஹீரோ ஒரு பேக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப அங்க இருக்க ஒரு போட்டோ பொத்துன்னு கீழே விழுந்து உடையுது. அந்த போட்டோல பார்த்தா அனுவும் பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணும் இருக்காங்க. இவருமே அனுவோட போட்டோ இங்க எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப வாசு இங்க இருக்க செக்யூரிட்டியை பாக்குறதுக்காக வராரு. அப்ப 4th ஃப்ளோர்ல அந்த தம்பி வந்திருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
எது 4th ஃப்ளோர்ல வந்திருக்கானா? நான் 3rd ஃப்ளோரோட சாவி தானே உன்கிட்ட தந்தேன், நீ என்ன சாவியடா எடுத்தன்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் பக்கத்து வீட்டுல இருக்க பெரியவர்கிட்ட பேசுறாரு. இந்த அணுவை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது அந்த பெரியவரும் தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் இந்த வாசுவும் கேங்கோ இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ இதுக்கப்புறம் இங்கெல்லாம் இருக்க கூடாது, 3rd ஃப்ளோருக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அணுவை பத்தி சொல்லுங்கன்னு இவர் கேட்கிறாரு. அதெல்லாம் சொல்ல முடியாது, 3rd ஃப்ளோருக்கு வான்னு இவரை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவரும் தடுத்து இந்த இடத்துல சண்டை போடுறாரு. அவங்க எல்லாருமே இவரை சாவடிக்கிற அளவுக்கு சண்டை போடுறதுக்கு வராங்க. இவர் தடுத்து தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப அபார்ட்மெண்ட்ல இருக்க மத்தவங்க ஹெல்ப் பண்றதுக்காக வராங்கல்ல, கோவப்பட்ட இந்த கேங் என்ன பண்றாங்கன்னா ஹெல்ப் பண்ண வந்த எல்லாரோட கதையும் முடிக்கிறாங்க. டே அவங்கள விடுங்கடா அவங்கள விடுங்கடா அப்படின்ற மாதிரி இவருமே சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவரோட மண்டையிலேயே அடிச்சு மயக்கமாக்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவர் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாரு. அப்படி கண்முழிச்சவரு என்னாச்சு ஏதாச்சு பாக்கணும்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரையா பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா எல்லாரையும் ரொம்ப கொடூரமா சாவடிச்சிருக்காங்க. நம்மள காப்பாத்துறதுக்கு இவங்க உயிரை விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. அப்பதான் இவர் கூட வேலை பார்க்குற எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. அப்ப ஸ்வேதா அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல 3 பேர் தான் இருக்கும், நீங்க நானு அந்த சினிமா எடுக்கிறதுக்காக வந்த பசங்க, மத்தபடி யாருமே இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது எந்த ஒரு பாடியும் இல்ல. நீ என்ன பாடியை பார்த்த? எந்த ஒரு பாடியும் இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த ஷூட்டிங் பண்ற பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். சார் உங்களை அடிக்கும் போது நான் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணேன், நீங்களே பாருங்கன்ற மாதிரி காட்டுறான். அதுல பார்த்தா உண்மையில யாருமே தெரியல, இவர் தான் கற்பனை பண்ணிருக்காரு. எதனால என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சாங்க? அப்ப அவங்க என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க போல, அவங்க மனுஷங்க கிடையாது பேயின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் அடிச்ச வாசு என்ன சொல்லியிருப்பாருன்னா இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. பேசாம கிளம்பிருங்கன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இல்ல இல்ல இங்க ஏதோ நடந்திருக்கு, நான் இங்கதான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நடந்த எந்த விஷயத்தையும் விஸ்வம் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு வாசு யோசிக்கிறாரு. ஏன்னா அந்த வீட்டுல இப்போதைக்கு ஒரு 3 பேர் தங்குறாங்கல்ல, இவர் காசுக்கு ஆசைப்பட்டு தான் அவங்கள தங்க விட்டுருப்பாரு. இது எதுவுமே விஸ்வமுக்கு தெரியாது. அதனால எல்லா விஷயத்தையும் விஸ்வம் கிட்ட இருந்து மறைச்சிடுறாரு. விஸ்வமும் சீக்கிரமா அந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கான வேலையை பாடுறா, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுன்ற மாதிரி வாசு கிட்ட சொல்றாரு. அணுவோட போட்டோ கிடைச்சது பாத்தீங்களா, இத பத்தி இங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோவும் விசாரிக்கிறாரு. சார் அதை பத்திலாம் எனக்கு தெரியவே தெரியாது சார், நான் வந்தே 1 மாசம் தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி இருந்தவன் இங்க இருந்து பயந்து ஓடினான்ற மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு பெருசா தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த நபரை பத்தி டீடைல் சொல்ல முடியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அவர் வேலை பார்க்குற இடத்தை இவர் சொல்லிடுறாரு. இப்ப அவங்கிட்ட விசாரிக்கும் போது சார் அந்த பில்டிங்ல அடுத்தடுத்து மரணம் நடந்துகிட்டே இருந்தது, அதனால தான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். சோ இப்படி சொன்னவன் என்ன பண்றானா வாசு கிட்ட இந்த மாதிரி ஒருத்தன் வந்து விசாரிச்சான் அப்படின்ற மாதிரி எல்லா தகவலையும் சொல்லிடுறான். விசாரிச்ச ஹீரோ நேரா வாசுவை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. முதல்ல 2 பேருமே சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வாசுவும் எதுக்கு சண்டை போடுற, நான் எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்னன்னா அந்த பில்டிங்ல அடுத்தடுத்து மரணம் நடந்துகிட்டே இருந்தது, அதனால தான் அந்த பில்டிங்கை இடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம், நீ தேவையில்லாம இதை பத்திலாம் விசாரிச்சுட்டு இல்லாம ஊரு போய் சேருப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ எதுவுமே பேசாம கிளம்பிடுறாரு. அந்த பில்டிங் யார் பேர்ல இருக்குன்னு விசாரிக்கிறாரு. விஸ்வம்னு ஒரு நபர் பேர்லயும் அதே மாதிரி வெள்ளக்காரனான மார்க்னு ஒருத்தன் பேர்லயும் இருக்கிறது தெரிய வருது. அந்த மார்க் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கிறதும் தெரிய வருது. அந்த மார்க்கும் விஸ்வமும் ஏதோ தப்பு பண்ணிருக்காங்க போல, என்ன தப்புன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு டீ கடையில இருக்கும் போது ஜோஷியெல்லாம் பாக்குற ஒரு நபர் வராரு. இவர் ஜோஷியெல்லாம் பார்க்க தேவையில்ல, இந்தாங்க காசுன்ற மாதிரி எடுத்து தராரு. நீங்க சும்மாலாம் காசு தர தேவையில்ல, உண்மையிலேயே நான் கரெக்டா சொல்லுவேன்ற மாதிரி இவரை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது நீங்க ஒரு கேள்விக்கான பதில தேடிட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, ஏதாவது உங்களுக்கு க்ளூ கிடைக்கும், அது மூலியமா அதுக்கான பதில நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. என்ன கரெக்டா சொல்லிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போது காத்துல அடிச்சுட்டு வந்து ஒரு பேப்பர் இவரோட முகத்துல படுது. அந்த பேப்பர்ல அந்த பில்டிங்ல நடந்த மரணத்தை பத்தி தான் இருக்கு. அடுத்தடுத்து மரணம் நடந்திருக்குன்னு இவருக்கு தெரியுதுல, எல்லா நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த டேட்லலாம் மரணம் நடந்திருக்கு, முன்ன பின்ன டேட் நியூஸ் பேப்பர்லாம் எடுன்ற மாதிரி சொல்றாரு. இவரோட டீமை சேர்ந்தவங்க இவருக்காக எடுத்துடுறாங்க. சோ அடுத்தடுத்து தடுக்கி விழுந்து இறந்திருக்காங்க, தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்கன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. கண்டிப்பா இது தற்கொலைலாம் கிடையாது, எல்லாம் திட்டமிட்ட கொலைன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஒவ்வொருத்தர் எப்படி எப்படி இறந்து போயிருக்காங்களோ அந்த மாதிரி தான் இவரோட கற்பனையில தெரிஞ்சிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்ல ஃபேமிலியா இருந்தவங்க இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க, பேய் மாதிரி இல்லாம சாதாரணமா மனுஷங்க மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க. இவங்களெல்லாம் எதுக்காக கொன்னாங்கன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இங்க ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு போனாரு பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு அணுவோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த பொண்ணு வாங்கிட்ட ஏதோ சொல்லணுமா, இரு இந்த பொண்ணு கிட்ட போனை தரேன்ற மாதிரி போனை தந்துடுறாரு. இந்த பொண்ணுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க 2 பேர் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃப்ரெண்டு அணு கிட்ட சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா தீரனுக்கு வெளிநாட்டிலேயே வேலை கிடைச்சது, உன் கூட இருக்கணும்
கொடுக்கணும்ன்றதுக்காக அந்த வேலையை தூக்கி எறிஞ்சாரு. நீ அவரை போய் புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டியே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால அணுக்குமே குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கும். நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் புலம்பி இருப்பாங்க. அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன், திரும்பி போனா சரி வராது அப்படின்ற மாதிரி போகாம இருந்திருப்பாங்க. இதை தாண்டி தீரனால அவங்க பிரெக்னண்டா ஆயிருப்பாங்க. குழந்தை வேற பிறக்க போது, போகாம எப்படின்னு ஃப்ரெண்டு கேட்கும் போது நானே பாத்துக்க போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்பாவை குழந்தை பெத்து எடுத்திருக்கா போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஒரு 6-7 வருஷம் பிரிஞ்சிருக்காங்கல்ல, அதனால அந்த குழந்தைக்கு எப்படியும் ஒரு 6-7 வயசு இருக்கும். அப்ப இதுதான் நம்ம குழந்தையா அப்படின்ற மாதிரி போட்டோல இருக்க அந்த குழந்தைய பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. என் ஒய்ஃபும் பொண்ணும் மிஸ்ஸிங் சார், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு கேட்கும் போது இவருமே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எப்படி கம்ப்ளைண்டா எடுத்துக்கிறது, சரி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கம்ப்ளைண்டா எடுத்துக்கிறாரு. அங்க இருக்க வேற ஒரு கான்ஸ்டபிள் இருக்கார்ல, சார் இங்கெல்லாம் கேஸ ஒழுங்கா விசாரிக்க மாட்டாங்க, ஏபிஎஸ் கார்பஸ் இருக்குல்ல அதை நீங்க பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போயிட வேண்டியதான்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு இன்ஸ்பெக்டர் கேஸை எடுத்துக்கிறேன்னு சொன்னார்ல, அவரே வாசுவோட ஆளா தான் இருப்பாரு. இந்த மாதிரி ஒருத்தன் வந்து விசாரிக்கிறான், நீ என்னன்றதை பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ இருக்கார்ல, ஒரு லாயர் லேடியை பாத்துடுறாரு, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. அவங்களுமே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அபார்ட்மெண்ட்டை நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அபார்ட்மெண்ட்டை தந்துட்டு போயிருப்பாங்க. ஏன் தந்துட்டு போனாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இத பத்தி இவரும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருக்க ஒருத்தரை மீட் பண்ணி இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுறாரு. அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு தெரியல, அபார்ட்மெண்ட்டை வித்தாங்க, அதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாது கிளம்புங்கன்ற மாதிரி மிரட்டினாங்க, நிறைய பேர் போக மாட்டேன்னு பிரச்சனை பண்ணாங்க, அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போனவங்க பாதி காசை வாங்கிட்டு போயிருக்காங்க, ஆனா நாங்க காலி பண்ண மாட்டோம்னு பிரச்சனை பண்ணாங்கல்ல, அவங்க தான் இறந்து போயிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. சோ திட்டமிட்டு தான் சாவடிச்சிருக்காங்க அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாருல. எவிடன்ஸை நம்ம ரெடி பண்ணோன்ற மாதிரி எவிடன்ஸை ரெடி பண்ற வேலைலாம் பண்றாரு. ஏற்கனவே கிருஷ்ணமூர்த்தி தொல்லை கொடுக்கறான்னு பார்த்தா இவன் வேற தொல்லை கொடுக்கறானா, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாசுவும் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட் நேரம் ஹீரோக்கு ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. ஆக்சுவலா சிப்ஸ் பாக்கெட் கவர் ஒரு இடத்துல இருந்து விழுந்தது பாத்தீங்களா, அங்க இருந்து தான் சவுண்ட் கேக்குது. அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஸ்டாக் வச்சிருக்கிறது தெரிய வருது. அதாவது நிறைய சிப்ஸ் பாக்கெட் டப்பா இருக்கிறது தெரிய வருது. அந்த இடத்துல தேடிட்டு இருக்கும் போது ஆளுங்க இவரோட ரூம்க்கு வராங்க. இவர் எங்க போனாருன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. இப்ப இவர் அந்த பகுதியில வந்துட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பொண்ணு விழுந்து கிடக்கிறது தெரியுது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல போய் பார்த்தா இவரோட பொண்ணு தான் அந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்க. அவங்க தான் சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு வெளியே கவரை போட்டு வச்சிருக்காங்கன்றது இவருக்கு தெரிய வருது. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போலான்னு நினைக்கிறாரு. அப்படி போற வழியில ஆளுங்க பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு இவர் தூக்கிட்டு வந்துடுறாரு. ஸ்வேதாவோட ஹெல்ப்போட தான் இவர் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஏறக்குறைய ரொம்ப மாசமா இந்த சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. சிப்ஸா மட்டும் சாப்பிட்டதுனால அவளோட கிட்னி லிவர்னு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இதுக்கப்புறமாவது நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா மேடம், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்ப அந்த பொண்ணு கிட்ட இவர் பேசலாம் நினைக்கிறாரு. அந்த பொண்ணு பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டாங்க. அப்பதான் டாக்டர் லேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்க பொண்ணுக்கு பிறந்ததுல இருந்தே பேசுற திறன் இல்லாம தான் இருந்திருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்கிறவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாரு. பொண்ணு கிடைச்சிட்டாங்க, ஆனா ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல, ஒய்ஃபுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு அம்மா குழந்தைக்கு சாப்பாடுலாம் ஊட்டிட்டு இருக்காங்க. அதை இந்த பொண்ணு சோகமா பார்த்துட்டு இருக்கா. இவருக்கும் கஷ்டமா இருக்கு. நான் யாருன்றது உனக்கு தெரியுமான்னு கேட்கிறாரு. இந்த சின்ன பொண்ணும் தெரியும்னு சொல்றா. காரணம் அனு இருக்காங்கல்ல, இதுதான் உன்னோட அப்பான்ற மாதிரி போட்டோவெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் இவர் யாருன்றது இந்த பொண்ணுக்கு தெரியுது. இவருமே இந்த இடத்துல எமோஷனல் ஆகி இந்த பொண்ணை கட்டிலாம் பிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் கஷ்டம் தெரியாம இந்த பொண்ணை பாத்துக்கணும்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் இவரோட ஒய்ஃபான அனு எங்கன்ற மாதிரி தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஸ்வேதாவும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இவருக்காக இருக்காங்க. இப்ப விஸ்வம் ஒரு நாள் அபார்ட்மெண்ட்டை பார்க்கலான்னு வரும்போது ஹீரோவோட பிளாட்டை பார்த்துடுறாரு. ஹீரோ இவருக்கு எதிராக எவிடன்ஸ் சேர்த்துட்டு இருக்கிறதெல்லாம் தெரிய வந்துருது. இதெல்லாம் இவ்வளவு நாள் வாசுதனை மறைச்சாரு. அதனால வாசுவை மறைச்சு பாக்குறாரு. இதெல்லாம் முன்னாடியே என்கிட்ட சொல்ல மாட்டியா, கண்டுபிடிச்சா எல்லாருமே மாட்டுவோண்டா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. விஸ்வத்துக்கு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் க்ளோஸ் தானே, அவனை எப்படியாவது ஸ்டேஷனுக்கு வர வச்சு லாக் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி உங்க ஒய்ஃபோட பாடியும் பொண்ணோட பாடியும் கிடைச்சிருக்கு, கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு. சரி, என்னோட பொண்ணு பாடிலாம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா என்னோட பொண்ணு உயிரோட கடஸ்டான்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்ல தெரியுதுல, கடஸ்டா சொல்ல மாட்டீங்களா, கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து கிருஷ்ணமூர்த்தி கிட்ட இருந்து கால் வந்துருது. கிருஷ்ணமூர்த்தியை நீங்க ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா உங்களை லாக் பண்றதுக்கு பிளான் போடுவாங்க, அதனால நீங்க ஸ்டேஷனுக்கு எல்லாம் போகாதீங்க, என்ன பாக்குறதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவருமே கிருஷ்ணமூர்த்தி சொன்ன இடத்துக்கு அவரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு.
கிருஷ்ணமூர்த்தி கஷ்டப்பட்டு அவங்க கிட்ட இருந்து மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு போல. கிருஷ்ணமூர்த்தியும் முதல்ல இவரை திட்டுறாரு. எங்க 2 பேர் சண்டை போட்டீங்கன்னா பிரிஞ்சிருவீங்களா? உங்க ஒய்ஃபுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு திரும்பி வந்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் தூரத்தை அங்கிளா இருப்பாரு. இந்த அங்கிள் தான் பேசி அவங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல ஏற்பாடுலாம் பண்ணி தந்திருப்பாரு. அவங்க காசை சேவிங்ஸா வச்சிருப்பாங்க. அது மூலியமா வீடை வாங்கி தந்திருப்பாரு. ஆனா அந்த வீட்டுக்காரனுங்க ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. முதல்ல அபார்ட்மெண்டா கட்டி எல்லாருக்கும் வித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்தோட வேல்யூ பல மடங்கு ஏற போறது தெரிய வந்திருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரதுனால ஏற போறது தெரிய வந்திருக்கும். அதனால மிரட்டி காலி பண்ண சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் காலிலாம் பண்ண மாட்டோம்னு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அப்படி பிரச்சனை பண்ண எல்லாரோட கதையை இவங்க முடிச்சிருக்காங்க. இவங்க திட்டமிட்டு தான் கதையை முடிச்சிருக்காங்கன்ற எவிடன்ஸ் எல்லாம் இவர் அப்பப்ப சேர்த்து வச்சிருப்பாரு. அப்படி சேர்த்து வச்சதுனாலேயே இவரையும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. விஸ்வம் மட்டும் இந்த விஷயத்த பண்ணல, மார்க்ன்ற ஒரு வெள்ளக்காரனும் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கான். அவன் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் என்கிட்ட இல்ல, அதை பத்திரமா அவன் ஆபீஸ்ல வச்சிருக்கான். அதை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எப்படியாவது எடுக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அவன் ஆபீஸ்ல நிறைய செக்யூரிட்டி இருக்கும்ல, அதெல்லாம் பிரேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி டீம் கிட்ட கேக்குறாரு. டீமும் அதெல்லாம் பிரேக் பண்ணிடுறாங்க. இவரும் திருட்டுத்தனமா உள்ள வராரு. எப்படியாவது எவிடன்ஸை எடுக்கணும்ன்ற மாதிரி கஷ்டப்பட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இவங்களுக்காக ஒரு லாயர் தானே வாதாட போறாங்க. அவங்க கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து யாராவது சாட்சி சொல்றதுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி நான் ஏற்பாடு பண்றேன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்லிட்டாரு. ஏற்கனவே அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவர்கிட்ட கஷ்டப்பட்டு இவர் வர சொல்லி கேட்கிறாரு. அவர் வரமாட்டேன் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் ரொம்ப கேட்கிறாருல, சரி வரன்னு ஏத்துக்கிட்டு கிளம்புறாரு. அவர் வரன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி கிருஷ்ணமூர்த்தியும் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாரு. அப்படி கால் பண்ணி சொல்லி அடுத்த நிமிஷமே ஒரு வண்டி கிருஷ்ணமூர்த்தியை அடிச்சு காலி பண்ணிருது. அதெல்லாம் ஹீரோக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப ஹீரோவும் பொண்ணு எங்க போனா அப்படின்ற மாதிரி தேடி அலையிறாரு. பொண்ணு பார்த்தா ஒரு இடத்துல டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. அதாவது கல்லறையெல்லாம் வரைஞ்சி அங்க அம்மான்னு எழுதியிருக்காங்க. இவ எதுக்கு இந்த இடத்துல அம்மான்னு எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவர் ஜாகிங் ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல தட்டுப்பட்ட மாதிரி இருந்தது பாத்தீங்களா, அதுதான் ஒருவேளை ஒய்ஃபோட கல்லறை அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த இடத்த தோண்டுங்க, இது என்னோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தோண்டி பார்க்கலான்ற மாதிரி ஆளுங்க முடிவு பண்றாங்க. இப்ப தோண்டி அங்க இருக்க எலும்பு கூட எடுக்கிறாங்க. அது ஒய்ஃபோடது அப்படின்றது தெரிஞ்சிருது. இப்ப இதை பத்தி நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த லேடி எப்படி பணமா மாறினாங்க, யாரு கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதை பாக்குற விஸ்வம் பயங்கரமா கடுப்புலாம் ஆயிட்டு இருக்காரு. இவங்களுமே லீகலா விஸ்வமையும் அந்த மார்க்கையும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல. இப்ப லீகலா மோதுறதுக்கு முன்னாடி மீடியாவை சந்திச்சு பேசுறாங்க. மீடியாக்காரங்களும் நீங்க சொல்றது எப்படி நம்புறது, என்ன சாட்சி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எங்க கிட்ட நிறைய சாட்சி இருக்கு, நாங்க கோர்ட்ல எல்லா விஷயத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேட்டி தந்துட்டு இருக்காங்க. இந்த பேட்டி எல்லாத்தையும் விஸ்வமும் பாக்குறாருல. இப்ப கொஞ்ச நேரத்துல விஸ்வம் கிட்ட இருந்து கால் வருது. நீ உன் பொண்ணியும் அதே மாதிரி அந்த ஸ்வேதாவையும் விட்டுட்டு போனல, இப்ப 2 பேரும் என் கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா கிளம்பி இந்த இடத்துக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, 2 பேரையும் உயிரோட விடுவேன், இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அவங்க 2 பேரை காப்பாத்துறது முக்கியம்ன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தனியா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆளுங்க இவரை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவரும் தடுத்துலாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதை மீறியும் ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை அடிச்சு மயங்க வச்சிடுறாங்க. ஒன்ன மாதிரியே தான் உன்னோட ஒய்ஃபும் பண்ணா, அதனால தான் கதையை முடிச்சேன்னு விஸ்வம் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அனு எல்லா விஷயத்தையும் கேட்டிருப்பாங்க. நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நீ உயிரோட இருந்தாதானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே துரத்திட்டு போய் கதையை முடிச்சிருப்பாங்க. அங்க ஏதாவது ஒரு இடத்துல குழிய தோண்டி புதைச்சிடலான்ற மாதிரி புதைச்சு வச்சிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இப்ப இவர் கதையை முடிக்கலான்ற மாதிரி அட்டாக் பண்றதுக்கு வராங்க. ஆனா சட்டுன்னு இவர் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுறாரு. அதாவது இங்க இருக்க பேய்ங்க தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. என்ன இவனை அடிக்க முடியலன்ற மாதிரி இவங்களும் கஷ்டப்பட்டு அவரை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அடிச்சு மயக்கமா ஆக்கிடுறாங்க. இந்த இடத்த வெடிக்க வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்கல்ல, கிளம்பலான்னு யோசிக்கிறாங்க. இவங்க பாம் இன்னும் ஆனே பண்ணல. பாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது. பாம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆச்சு அப்படின்ற மாதிரி விஸ்வம் பயப்படுறாரு. இப்ப விஸ்வம் 4வது ஃப்ளோர்ல இருக்கார்ல, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம் வெடிக்க போகுது. அதுக்குள்ள ஸ்வேதாவையும் பொண்ணையும் காப்பாத்தணும். எங்க இருக்காங்கன்ற மாதிரி இவர் தேடிட்டு இருக்காரு. அப்ப மாட்டிட்டு இருக்க ஸ்வேதா இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்க சிங்க்ல தண்ணி வர மாதிரி ஆன் பண்ணிடுறாங்க. அந்த சவுண்ட் இவருக்கு கேக்குது பாத்தீங்களா, இவருமே அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அப்படி கண்டுபிடிச்சு வந்தவர் வேகமா இவங்களை கலட்டி காப்பாத்திட்டுலாம் இருக்காரு. இப்ப அந்த விஸ்வம் தப்பிக்கலான்னு கீழே இறங்க பார்த்தா மேல வந்துடுறாரு. அந்த பேயோட வேலை தான். என்னடா மேல வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இங்க இருக்க பேய்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 3 பேரை மட்டும் காப்பாத்தணும்னு நினைக்குது. ஏன்னா இவங்க 3 பேர் வரும்போது மட்டும் லிஃப்ட் ஒர்க் ஆகுது, அவங்க வரும்போது லிஃப்ட் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவங்க எல்லாம் மேல மாட்டிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேர் சேஃபா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பிளாஸ்ட் நடக்குது. பிளாஸ்ட்ல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மார்க் இறந்து போயிருப்பான், விஸ்வமும் ஆளுங்களும் இறந்து போயிருப்பாங்க. ஆனா ஹீரோவும் அவரோட குழந்தையும் தப்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த பேய் இவங்க 3 பேரை மட்டும் நல்லபடியா அங்க இருந்து காப்பாத்தி இருக்குன்ற மாதிரி காமிச்சு படத்தோட கதையை முடிக்கிறாங்க.
கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.